அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் யம பயம் போக்கி நீண்ட ஆயுளை பக்தர்களுக்கு அருளும் சிவாலயமாக மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோவில் திகழ்கிறது. இக்கோவில்ல அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்பிகை ஆகியோர் அருள்பாலித்து வருகின்றனர். தன்னை நாடி வந்த பக்தன் மார்க்கண்டேயனின் உயிரை யமனிடமிருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால் யம பயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள். ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் முன்பு திருக்கடவூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது. நாளடைவில் இப்பெயர் மறைவே திருக்கடையூர் ஆனது. தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் இக்கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஆலயங்களில் 47வது ஆலயம் இது. இக்கோயில் திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இத்தலத்தில் சிவபெருமான் அஷ்ட வீராட்டனத்தில் 8வது வீராட்டனமாக திகழ்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பு ஆகும். மேலும் திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவர் இத்தலத்தை பற்றி பாடல் இயற்றி பாடல் பெற்ற தலமாக திகழ்கிறது. ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் மேற்கு நோக்கி அமையப்பட்டுள்ளது. இக்கோவில் 51 சக்தி பீடங்களில் காலசக்தி பீடமாக திகழ்கிறது. மேலும் இத்தலம் வில்வம் மற்றும் பிஞ்சில மரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ளது. தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி உள்ளது. இந்த கோவிலில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் லிங்கமானது சுயம்புவாக தோன்றியது. இங்கு வீற்றிருக்கும் மூலவர் ஒரு லிங்கமாக இருந்தாலும் உற்று பார்க்கும்போது மற்றொரு லிங்கம் பிம்பமாக நம் கண்களுக்கு புலப்படும் என்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு. அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிட்டும் என்று கூறப்படுகிறது. மிருகண்டு முனிவர் மற்றும் அவருடைய மனைவி புத்திர பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். அவர்களின் பக்தியை மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி 1000 ஆண்டுகள் வாழும் துர்க்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது 16 வயது வரை மட்டும் வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்டு தம்பதியினர் 16 வயது மகனே வேண்டும் என்று வரம் கேட்டனர். மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் மகன் பிறந்தான். மகனுக்கு மார்க்கண்டேயன் என பெயரிட்டு வளர்த்து வந்தனர். அவர் சிறந்த சிவபக்தனாக விளங்கினார். அவருக்கு 16 வயது நடக்கும்போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி அவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் 16 வயதுதான் என்பதை மார்க்கண்டேயனிடம் கூறினார்கள். சிவபெருமானே தன்னுடைய ஆயுளை காக்க முடியும் என்று மார்க்கண்டேயன் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்பொழுது கடைசியாக திருக்கடவூர் என்று அழைக்கப்படும் திருக்கடையூர் வந்து சேர்ந்தார். அவர் திருக்கடையூர் தலம் வந்தபோது அவருடைய ஆயுட்காலம் முடியும் நாள் நெருங்கியது. அங்கு யமதர்மன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு மார்க்கண்டேயன் மீது பாசக்கயிற்றை வீசினார். மார்க்கண்டேயன் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆற தழுவிக்கொண்டார். யமதர்மனும் பாசக்கயிற்றை லிங்கத்தையும் சேர்த்து வீசினார். இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திரிசூலத்துடன் வெளிப்பட்டு யமதர்மனை சூலாயுதத்தால் அழித்து காலனுக்கு காலனாக கால சம்ஹார மூர்த்தியாக விளங்கினார். பின்பு பூதேவி, பிரம்மா, விஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் யமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார் என்று தலபுராணம் கூறுகிறது. ஒரு சமயம் பிரம்மா சிவனிடம் ஞான உபதேசம் பெற வேண்டி கைலாயம் சென்றார். அப்போது சிவன் அவரிடம் வில்வ விதைகளை கொடுத்து பூலோகத்தில் விதைக்க அறிவுறுத்தினார். விதைக்கப்பட்ட விதை ஒரு நாளிகைக்குள் எங்கு மரமாக வளர்கிறதோ அவ்விடத்தில் ஞான உபதேசம் செய்வதாக கூறினார். பிரம்மாவால் விதைக்கப்பட்ட வில்வ விதையானது திருக்கடையூர் தலத்தில் ஒரு நாளிகைக்குள் மரமாக வளர்ந்து நின்றது. அதன்படி பிரம்மா அங்கு சிவனை வணங்கினார். இதனை அடுத்து சிவபெருமான் பிரம்மாவிற்கு ஞான உபதேசம் செய்து வைத்தார். இவரே இங்கு மூலவராக அருள் பாலிக்கின்றார். தன்னை நாடி வந்த பக்தன் மார்க்கண்டேயனின் உயிரை யமனிடமிருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
இதனால் யம பயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள். தன்னை தஞ்சம் அடைந்த பக்தன் மார்க்கண்டேயனுக்காக காலனை சம்காரம் செய்ததோடு 16 வயதில் முடியும் மார்க்கண்டேயனின் விதியை என்றும் சிரஞ்சீவியாக இருக்க அருளி மாற்றம் செய்தவர் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர். இக்கோயிலில் நவகிரக சன்னதி கிடையாது. இக்கோவிலில் மூலவராக அமிர்த கடேஸ்வரரும் உற்சவராக கால சம்ஹார மூர்த்தியும் உள்ளனர். கால சம்ஹார மூர்த்தியின் அருகில் அகத்திய முனிவரால் பூஜை செய்யப்பட்ட பாபகரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். மேலே கோவிலில் புலத்தியர் வணங்கிய புண்ணிய சகரேஸ்வரர் என்கிற புண்ணிய வர்த்தனர் சந்நிதி உள்ளது. இவர்களை வணங்கிய பின்பே மற்றவர்களை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். இவர்களை வணங்கும் போது பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாவதாக நம்பிக்கை. சித்தர்கள் பலர் வழிபாடு செய்த தலம் இது. அதில் முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தர். சிதம்பர ரகசியம், திருவாரூர் ரகசியம் ஆகியவற்றைப் போல திருக்கடையூரிலும் ரகசியம் உள்ளது. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் நடராஜரின் அருகில் உள்ள வெட்ட வெளியில் தங்கத்தினால் ஆன வில்வ மாலை தொங்கவிடப்பட்டிருக்கும். ஒன்றுமில்லாத அந்த அம்சம்தான் சிதம்பர ரகசியம் எனப்படுகிறது. ஆனால் திருக்கடையூர் ரகசியம் என்பது ஆயுளை அதிகரிக்க செய்வது ஆகும். ஆமாம், இக்கோவிலில் கால சம்ஹார மூர்த்தி சன்னதிக்குள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் உள்ள மதிலில் ஒரு எந்திர தகடு பதிக்கப்பட்டுள்ளது. இதனை திருக்கடையூர் ரகசியம் என்கிறார்கள். ஆகையால் திருக்கடையூர் கோவிலில் கால சம்ஹார மூர்த்தி சந்நிதியில் உள்ள பாபகரேஸ்வரரை தரிசித்துவிட்டு திருக்கடையூர் ரகசியத்தையும் கண்டு தரிசிக்க வேண்டும். பாபகரேஸ்வரரை வணங்கினால் பாவங்கள் போக்கப்படும் என்றும், திருக்கடையூர் ரகசியத்தை கண்டு தரிசித்தால் ஆயுள் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. எந்த ஒரு சுப காரியத்தையும் முதலில் விநாயகரை வழிபட்டு செய்துவிட்டு தான் அனைத்து சுப வழிபாடுகளும் சுப காரியங்களும் நடைபெறும். அப்படி விநாயகர் வழிபாடு செய்யாவிட்டால் எந்த சுப காரியமும் ஏதோ ஒரு வகையில் தடைப்படும். முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர முயன்ற போது முழு முதல் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தனர். இதனால் சினம் கொண்ட விநாயகர் இக்கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும், இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால் இக்கோவில் அமிர்த கடேஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது. அமிர்த குடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என அழைக்கப்பட்டு இக்கோயிலில் தனி சந்நிதியில் கோயிலில் அருள்பாலித்து வருகின்றார். மார்க்கண்டேயன் தனது உயிரை பாதுகாத்து கொள்ள திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரரை இறுக பற்றி வழிபட்ட போது யமன் தனது பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீச பாசக்கயிறு மார்க்கண்டேயனோடு சேர்ந்து சிவபெருமானையும் இறுக்கியது. இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் லிங்கத்திலிருந்து திரிசூலத்துடன் வெளிப்பட்டு யமதர்மனை தனது காலால் உதைத்து தள்ளினார். யமதர்மன் சிவபெருமான் மீது வீசிய பாசக்கயிற்றின் தடம் தற்போதும் சிவலிங்க திருமேனியில் உள்ளது. அமிர்த கடேஸ்வரருக்கு பாலபிஷேகம் நடக்கும்போது இந்த பாசக்கயிற்றின் தடத்தை காணலாம். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு வேண்டியதை வேண்டியபடி அருளும் கற்பக விருட்சமாக அன்னை அபிராமி அருள் பாலித்து வருகின்றார். சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவர் அன்னை அபிராமியே. இவ்வூரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். பக்தி அதிகரிக்க உன்மத்த நிலையில் இருப்பார். அவ்வாறு இருந்த சமயம் ஒருமுறை தஞ்சை 2ஆம் சரபோஜி மன்னர் திருக்கடையூர் வந்தபோது இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்டுள்ளார். அன்னை நினைவிலேயே இருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதி என்று தவறுதலாக கூறிவிடுகிறார். பட்டரை பற்றி தவறான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர். இதனால் கோபமற்ற மன்னர் அன்று இரவு பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று கூறிவிடுகிறார். பட்டர் அன்னை மீது 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது. 79வது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காதில் இருந்த ஒரு தோடு ஒன்றை கலட்டி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூரண சந்திரனாக காட்சியளித்தது. இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த அன்னை அபிராமி தன்னை வழிபடும் பக்தர்கள் வாழ்வில்
இருள் நீக்கி ஒளியேற்றி அவர்கள் வேண்டியது எல்லாவற்றையும் அருள் புரிகின்றார். இத்தலத்தில் அம்மையும் அப்பனும் நேருக்கு நேர் சந்நிதி கொண்டிருக்கிறார்கள். மூலவர் அமிர்த கடேஸ்வரர் மேற்கே பார்த்தும் அபிராமி அம்பாள் கிழக்கே பார்த்தும் அமையப்பெற்றதால் இத்தலம் நித்திய திருக்கல்யாண தலமாக திகழ்கிறது. இந்த கோவில் தினமும் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு பகல் 1 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். திருக்கடையூர் கோவிலில் அமிர்த கடேஸ்வரரை வணங்கினால் மன அமைதி கிட்டும், தொழில் விருத்தியடையும், பதவி உயர்வு கிட்டுவதுடன் நோய் நொடிகள் நீங்கி ஆயுள் விருத்தி தரும். இக்கோவிலில் உற்சவர் கால சம்ஹார மூர்த்தியை வழிபட்டால் யம பயம் நீங்கும் என்பது ஐதீகம். திருக்கடையூர் கோவிலில் கார்த்திகை மாத சோமவார நாட்களில் மூலவர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள சங்கு மண்டபத்தில் வலம்புரி சங்குடன் கூடிய 1008 சங்குகள் வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அச்சமயத்தில் மட்டும் இறைவன் திருமேனியை வஸ்திரம் ஏதுமின்றி தரிசிக்க முடியும். யமன் வீசிய பாசக்கயிறு மேலே விழுந்ததால் ஏற்பட்ட அடையாளத்தின் தழும்புகளும் காலனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு லிங்கத்திலிருந்து வெடித்து தோன்றியதால் லிங்கத்தின் உச்சியில் ஏற்பட்ட பிளவும் நன்றாக தெரியும். அதேபோல முன் மண்டபத்தில் உள்ள கால சம்ஹார மூர்த்தியின் செப்பு சிலை வடிவமும் சிவலிங்கம் 2ஆக பிளந்து அதிலிருந்து திரிசூலம் ஏந்திய கையுடன் சிவபெருமானை வெளிப்படும்படி தத்ரூபமாக அமைந்துள்ளது. இது போன்ற சிறப்பான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.